எப்போவுமே ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, நான் சொன்னேன்ல ஹாப்பனிங்னு சொல்லி, அப்படி இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் கட்டி வச்ச அந்த பாக்ஸ்குள்ளே பேசும்போது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. முக்கியமாக மிஷ்கினை கண்ணாடி கழட்டி வச்சிட்டிங்களா, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த ஆள் அப்படி பார்க்கும்போது. ஆனால் இந்த இடத்துல கூட மிஷ்கின் வந்து எப்படி மன்னிப்பு கேட்கணும், பேரன்போடு எப்படி மன்னிப்பு கேட்கணும், எப்படி பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை காட்டிட்டு போயிட்டான். அவன் ஜோக்காக பேசினதை பார்த்துட்டு எல்லாரும் காட்டமாக திட்டினாங்க. இப்போ அவங்க எல்லாம் காட்டமாக திட்டினதை அந்த ஆள் பேரன்போடு ஏற்றுக்கிட்டு போயிட்டான். எனக்கு இருந்த ஒரே கேள்வி என்னென்னா, மிஷ்கின் வந்து மன்னிப்பு கேட்டான், அந்த மன்னிப்பை வாங்கிறதுக்கு யார், ரிசீவ் பண்ணுறதுக்கு யார் தகுதியானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எக்ஸாஜரேஷனாக நமக்கு என்னன்னு தெரில, இன்டென்ஷனை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு வந்து இன்டென்ஷனல் கரெக்ட்னஸ் எல்லாம் தேவையில்லை, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தான் நமக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வந்து போட்டு அடிக்கிறானுங்க. இப்போ அந்த ஆள் மன்னிப்பை வந்து ஹார்ட்லேருந்து ஹோல்சமாக கேட்குறான், அதை வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல யார் இருக்கும்?